வெல்கம் டு மை சேனல். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாகவே ஒரு 4-5 நாளாகவே நல்ல மழைங்க. நல்ல மழைனா ஒரு சாரல் மழை அப்படி பேஞ்சிட்டே இருக்குது. தென்மேற்கு பருவமழை வந்து கேரளாவில் தீவிரமடைஞ்சனால நம்ம ஏரியா வந்து அந்த பாலக்காட்டு கணவாய் அந்த சரௌண்டிங்கில் வருது நேரு கிழக்க. அதனால் பார்த்தீங்கன்னா சாரல் காற்று எல்லா வருஷமும் இப்படி இருக்காதுங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஆரம்பத்துலேயே ஒரு வாரம் அட்வான்ஸாக ஆரம்பிச்சிருக்குது தென்மேற்கு பருவமழை. பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா பெய்யுது. காற்று ஏரியாவுனால எங்கள் ஏரியாவில் காற்றாலையெல்லாம் நிறைய ஓடுது. இந்த சீசனில் ஒரு 3-4 மாதத்துக்கு நல்லா ஓடும். என்ன பிரச்சனைங்கன்னா விவசாயத்துக்கு பலனாக இருந்தாலுமே ஆடு மாட்டுக்கெல்லாம் பாருங்க பெரிய சிரமம். எல்லாம் சரியாக மேயாது. எந்நேரமும் நனைஞ்சிட்டே இருந்ததுன்னா ஆடுகளுக்கு வந்து அது வியாதி வந்துடும். அதுக்கு ஆடுகளுக்கெல்லாம் வேற என்ன பண்ணுறதுக்கு நாம் வந்து இயற்கையை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து அப்படியே பார்த்து விட்டுற வேண்டியதாக மட்டும். தொடர்ச்சி இந்த மாதிரி பெய்யாதுங்க எப்பவுமே. ஏதாவது சாயந்தர வேலையில் வரும் சாரல் மழை எங்கள் ஏரியாவுக்கு. 2 நாளாக தொடர்ச்சியாக விட்டு விட்டு சாரலாகவே வருது. அதிகமாக இருக்குது. ஆடு மாடுகளுக்கு வந்து பெரிய சிரமம். சரி, 2 நாளாக வீடியோ எதுவும் போடல. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அப்டேட்டாக இதை போடுறேன். டைம் கிடச்சி நான் உங்களுக்கு வீடியோ குக்கிங் வீடியோ போடுறேன். நான் இந்த குட்டியெல்லாம் வந்து பிரித்து தனியாக விட்டுருவேன் பகல் ஃபுல்லாக. நைட்டு தான் அதை ஆட்டோட சேர்த்துவேன் நம்மளோட அம்மாவோட. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை பேஞ்சு உள்ளே வந்து அந்த அதனுடைய பட்டியில் ரொம்ப ஈரமாக இருந்ததுன்னா ஆட்டுக்கூடையே விட்டுட்டோம். மழை தூரிட்டு லேசாக அப்படி பேஞ்சிட்டு இருக்கனால மேயருக்கு அது பிடிக்கல. அது பஞ்சு இருக்குது, பஞ்சு தான் போடணும். அந்த பஞ்சால கழிவு அதை போட்டாகணும். தினம் போடுவேன், இன்றைக்கி போடுவேன், இனிமேல் போடுவேன். அதுக்காக தான் அது எதிர்பார்த்துங்க வந்துட்டு இருக்குது. இந்த தாலிக்கு வருது. ஓகே, ஒரு சின்ன அப்டேட். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.